ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நகை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, எந்த நகை கடையில் நகை சீட்டு போடலாம், எங்கே போட்டால் லாபமாக இருக்கும், எந்த மாதிரியான நகை சீட்டு போட்டால் நமக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் இந்த வீடியோவில் உங்களோட ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய நகை சீட்டு வந்து என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, அதில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நகை சீட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரியில வந்து நீங்க நகை சீட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கன்னா, அடுத்த வர தீபாவளியில கண்டிப்பா உங்களால நகை எடுக்க முடியும். நகையா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நகை சீட்டு போட்டு வாங்குங்க. நகை சீட்டு போட்டு வாங்குறதுனால எவ்வளோ லாபம் இருக்கு அப்படிங்கிறதுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அத பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறோம். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த 3 ஸ்கீமில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது தான். இந்த 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஜிஆர்டியில் இருந்த ஒரு ஸ்கீம் தான். பட் என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்டு 2023 பிப்ரவரியில வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா அதாவது ஒரு 3 மந்த் பிஃபோர் வந்து இந்த நியூ கோல்டன் லெவல் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறத திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இதில வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செய்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது அஸ் யூசுவல் வந்து நம்ம 11 மந்த் ஸ்கீம் தான். இந்த 11 மந்த் ஸ்கீமில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்பவும் போல கோல்டு வாங்கிக்கலாம், டைமண்டும் வாங்கலாம், சில்வரும் வாங்கலாம். ஒவ்வொன்னும் வாங்கும்பொழுது ஒரு பெர்சன்டேஜ் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டா குடுக்குறாங்க. எப்பவும் போல நம்ம வந்து இந்த நகை சீட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து ரூ. 1000 ஆரம்பிச்சுக்க முடியும். இதில் வந்து இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து கோல்டு 2 ஆப்ஷனுமே வந்து குடுக்குறாங்க. அதாவது கோல்ட வெயிட்டா வந்து நம்மளுக்கு வரவு வைக்கிறதும் வச்சிடலாம். பணமா வரவு வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பணமா வரவு வச்சுக்கலாம். 2லுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷனுமே சூட் ஆகுது. இப்போ வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹10,000 நம்ம கட்டுறோம்னா, அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ரூ. 5,500 இருக்குன்னா, அ அதுக்கான கோல்டு வந்து நம்மளுக்கு வரவா வைக்கிறாங்க, பணமாவும் வரவு வைக்கிறாங்க. இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா, நம்மளுக்கு வந்து பணமாவும் வரவு வைக்கிறாங்க, கோல்டாவும் வரவு வைக்கிறாங்க, பணமாவும் வரவு வைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நகை ஏறும்போதும், இறங்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய அதாவது நமக்கு நம்ம பணத்துக்கு உண்டான நகை வந்து நம்மளுக்கு நகையா சேர்ந்துரும். இல்ல பணமா வேணும் அப்படின்னாலும் பணமாவும் சேர்ந்துரும். இப்ப இந்த மாரி நம்ம வந்து 11 மந்த் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 கட்டுறவங்களுக்கு மோர் ஆர் லெஸ் வந்து 19.58 மில்லிகிராம் இதில போட்டிருக்காங்க. கண்டிப்பா 20 மில்லிகிராம் வந்து 20 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பணமா வரவு வைக்கும்பொழுது 1,10,000 கிடைக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சாய்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அக்குமுலேட் ஆகியிருக்கிற நகை அதாவது கிராமுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல பணத்துக்கான நகையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இருந்த ஸ்கீம் 2 ஸ்கீமையும் சேர்த்து ஒரே ஸ்கீமா 11 ஃப்ளெக்ஸின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இதில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அப் டூ 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில டிஸ்கவுண்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு 50% தான் டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜில குடுக்குறாங்க. 18%க்குள்ள இருக்கிற நகைக்கு நம்ம வந்து 50% வந்து வேஸ்டேஜுக்கு பணம் குடுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் இப்ப நம்ம வந்து இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸில வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க நகையா கண்டிப்பா எடுக்க போறீங்க அப்படின்னா மட்டும் இதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு லாபம். ஏன்னா 50% வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கடையிலேயும் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. நகை சீட்டும் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒரு QR கோடு இருக்கும். இதை வந்து கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தே கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த நகை சீட்டை ஆரம்பித்து நம்ம வந்து 11 மந்த்து பே பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டான ஸ்கீம்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் உள்ள இதுக்கு முன்னாடி இருந்த நியூ கோல்டன் 11 அப்படிங்கிற ஸ்கீமும் வந்து இதில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நம்ம வந்து கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது ₹1000 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து நகை சீட்டு வந்து ஆரம்பிச்சுக்க முடியும். ஆனா, இதில வந்து
வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து நோ வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து 15%க்குள்ளே இருக்கிறத நகைகளை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜை 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகையாக வந்து வரவு வைக்க முடியாது. நம்ம வந்து பணம் கட்டுறோம் இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பணமாக மட்டும்தான் வந்து இந்த கோல்டன் 11ல் வந்து நம்மளுக்கு வந்து வரவாக வைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் நம்ம 10,000 கட்டுறோம், 10,000 நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகுது. அப்புறம் 2வது மாதம் 10,000 கட்டும்போது நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்து 20,000 ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் 11 மாதம் கட்டினதுக்கப்புறம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 1,10,000 நம்ம கட்டியிருப்போம். இந்த 1,10,000 உண்டான கிராம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கோல்டு ரேட்டு, அதாவது அந்த 11 மாதம் முடியும் போது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட், அதாவது 11th மந்த்தில் என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டுக்கு இந்த 1,10,000 எத்தனை கிராம் வந்து கிடைக்குமோ, அதாவது அப்ராக்சிமேட்டாக அவங்க 20 கிராம் வந்து போட்டிருக்காங்க. எத்தனை கிராம் கிடைக்குமோ அத்தனை கிராமுக்கு நம்ம வந்து அப் டு 15% வேஸ்டேஜ் உள்ள நகைகளை வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேஸ்டேஜே பே பண்ணாமல், அதாவது 100% வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். ஆனால் அப் டு 15%க்குள்ளே இருக்கிற நகைகள் மட்டும்தான் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது இது 2வது ஸ்கீமு. இந்த ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து நகை தேவைப்படாது, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து பெட்டரான ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு புதுசாக தோணுச்சு. பட் வந்து இது முன்னாடி இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ தான் நான் வந்து இதை வந்து கேள்விப்பட்டேன். அதனால் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ கோல்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோல்டன் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத 1 அப்படிங்கிற ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் அவங்க வந்து 100% வேஸ்டேஜ் இல்லாமல் நகைகள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் 1 அப்படிங்கிற ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டு, டைமண்ட், அப்புறம் வந்து சில்வர் எல்லாமே வந்து வாங்கிக்க முடியும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஆர்டி கோல்டன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு தேதியில் நீங்கள் வந்து டெபாசிட் மாதிரி பண்ணிடணும். டெபாசிட் பண்ணும்பொழுது அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து அவங்க வந்து டெபாசிட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பணமாக வந்து அவங்க வந்து வரவு வச்சுக்கிறாங்க. பணமாக வரவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பணமாக தான் வந்து இந்த கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரவு வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூவே வந்து 50,000 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஸ்கீம்குள்ளே போக முடியும். 50,000 ரூபாய் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட்டு மொத்தமாக பல்காக இருக்குது, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நகை தேவைப்படாது, ஒரு 10 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நகை எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீம்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா அதை டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 11 மந்த்து கழிச்சு என்ன பண்ணலான்னா 18%க்குள்ளே இருக்கிற நகைகளை செய்கூலி சேதாரம், அதாவது நோ வேஸ்டேஜ் 100%ல் நம்ம வந்து நகைகளை எடுத்துக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஒரு 10 மந்த்து கழிச்சு அவங்களுக்கு வந்து நகை தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீம்குள்ளே போகலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நிறையவே வரும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு 1.5 பவுன் நகை வாங்குறதுக்கு 11,000 ரூபா வேஸ்டேஜ் வந்து வந்துருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியே ஒரு கல்யாணத்துக்குன்னா 10 பவுனு 20 பவுனு அப்படிலாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து வேஸ்டேஜுக்கே வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா இதை டெபாசிட்டாக பண்ணிவிட்டு இது வந்து எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. இந்த 3 ஸ்கீமில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும் இல்லைங்களா, அதனால கண்டிப்பாக இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு நகை தேவையில்லை அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக நியூ கோல்டன் 11 வந்து போகலாம். இல்லை திருமணத்துக்காக நம்ம வந்து நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்டன் 1 அப்படிங்கிறதையுமே பண்ணலாம். பட் இந்த
கோல்டன் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மினிமம் வந்து 50,000 குடுத்துருக்காங்க. இன்னும் சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 10,000 இருந்தாவே டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இவங்க வந்து பணமா தான் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. சில கடைகள்ல அந்த பணத்துக்கான கிராமாவும் சில கடைகள்ல வந்து ம் அ வரவு வச்சு, அதுக்கு உண்டான நகைகள வந்து 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னும் இருக்கு. அது எந்த கடை? அதுல வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு? அதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த கடை? என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு? அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.